எல்லாம் மாப்பிள்ளைலாம் நான் தான் உங்கள் நெல்லைவேலு பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்தியாவுக்கே ஒரு பெருமை சேர்த்த தருணம். இன்றைக்கி யாரை பற்றி பேச போகிறோம், ஏன் இவ்வளோ சந்தோஷம் அப்படின்னா, நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அண்ணன். கடவுளே அஜித்தே, அஜித்தே கடவுளே. நம்ம அண்ணன் தலை அஜித் குமார் அவர்கள் வந்து துபாயில் நடைபெற்ற ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கார் ரேஸ் திருவிழா. அந்த திருவிழாவில் வந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்ந்த விதமாக ஜெயிச்சுட்டு இந்திய கொடியை துபாய் நாட்டில் போய் அண்ணன் காமிச்சிருக்காப்புல. அது வேறு லெவல். உண்மையாக சொல்கிறேன், இன்றைக்கி ட்ரெண்டிங்கே நம்ம அஜித் அண்ணன் மட்டும்தான். அதாவது விடாமுயற்சியாக விஸ்வரூப வெற்றியாக வந்து எழுந்து வரக்கூடிய ஒரு மனிதர். எவ்வளோ தான் அடிப்பட்டாலும் கீழே விழுந்தாலும் எலும்பு உடைஞ்சாலும் அண்ணன் வந்து ஜெயிச்சு காட்டணும் ஒரு தன்னம்பிக்கையில் ஒரு விடாமுயற்சியை ஜெயிச்சு காமிச்சிருக்காரு. அவருக்கு முதல்ல வாழ்த்து வயதில் வணங்குறேன் அஜித் அண்ணா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ கூட கார் ரேஸ் நடக்கும்போது கூட அண்ணனோட கார் ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஆக்சிடெண்ட் ஆனது என்ன ஆச்சுன்னா, அப்படியும் விடலை, திருப்பியும் எந்திரிச்சு மனுஷன் வேறு லெவலில் என்ட்ரி கொடுத்தாரு பாருங்கள். வேறு லெவலில் ஜெயிச்சிருக்காரு. அது போக துபாயில் போய் இந்திய கொடியை காட்டினது நம்ம நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்த்த தருணம். அதனால் அவர் இதில் கூட தளபதி விஜய் அண்ணன் கூட வந்து ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு யாரை பிடிக்குன்னா அஜித் அவர்களை பிடிக்கும். எதுக்குன்னா அவரோட தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கீழே விழுந்த எந்திரிச்சாலும் திருப்பி ஓடணும், ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி அஜித் அவர்களுக்கு இருக்குது. ஆனால் எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும். விஜய் அண்ணன் சொல்லி பெருமைப்படுத்தியிருக்காரு. அதனாலே நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்து நம்ம அஜித் அண்ணா அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.